கேள்வி 8. அல்-குர்ஆனின் 108 முதல் 1. சூரா அல்-கௌசரின் முதல் வசனம், திருவசனம் மக்காவில் இறங்கியதா அல்லது மதினாவில் இறங்கியதா? நீங்கள் மிகச் சரியான ஒரு மிக முக்கியமான வரலாற்று புள்ளியை பிடித்து கேள்வி கேட்டுள்ளீர்கள். உங்கள் கேள்விக்கான நேரடி பதில் சூரா அல்-கௌசர் 108வது அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்பதே பெரும்பாலான குர்ஆன் விரிவுரையாளர்கள் மற்றும் வரலாற்று அறிஞர்களின் முடிவாகும். ஒரு சில அறிஞர்கள் இது மதீனாவில் இறங்கியது என்றும் கூறியுள்ளனர், ஆனால் மக்கா என்பதே வலுவான கருத்து. இப்போது உங்களுடைய அடுத்த கேள்வி நியாயமாக என்னவாக இருக்கும் தெரியுமா? சூரா கௌசர் மக்காவில் இறங்கியது என்றால் நீர் தொழுது குர்பானி கொடுப்பீராக என்ற சட்டம் மக்காவிலேயே வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம்? அப்படியானால் ஹிஜ்ரி 2 இல் மதீனாவில்தான் பெருநாள் தொழுகையும் குர்பானியும் தொடங்கியது என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த வரலாற்று முரண்பாட்டை பாரடாக்ஸ் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவான ஆதாரங்களுடன் விளக்குகிறேன். 1. இந்த வசனம் மக்காவில் ஏன் இறங்கியது? இதன் பின்னணி மக்காவில் நபிகள் நாயகம் அவர்களின் ஆண் குழந்தைகள் காசிம், அப்துல்லா அடுத்தடுத்து மரணித்தபோது அங்கிருந்த காஃபிர்கள், குறிப்பாக ஆஸ் பின் வாயில் என்பவன், முகமதுக்கு வாரிசு இல்லை, அவரோடு அவருடைய பெயரும் அழிந்துவிடும், அப்தர் வாரிசற்றவர் என்று ஏளனம் செய்தார்கள். நபியவர்களின் மனவேதனையை துடைப்பதற்காக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினான். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு அல்-கௌசர் மறுமையில் தடாகம், உலகில் எல்லையற்ற நன்மைகள் வழங்கியுள்ளோம். எனவே உமது இறைவனுக்காக நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. உமக்கு பகைவனாக இருக்கிறானே அவன்தான் வாரிசற்றவன், அழிந்து போவான். 2. மக்காவில் இறங்கிய வசனம் மதீனாவில் எப்படிச் சட்டமானது? இஸ்லாமிய சட்டவியலில் உசூலுல் ஃபிக் ஒரு முக்கிய விதி உள்ளது. ஒரு சட்டம் குர்ஆனில் இறக்கப்படும் இடமும் மக்கா, மதீனா, அச்சட்டம் முஸ்லிம்கள் மீது நடைமுறைக்கு வரும் காலமும் வெவ்வேறாக இருக்கலாம். மக்காவில் முஸ்லிம்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் காஃபிர்களின் சித்திரவதைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள். அப்போது அங்கே கூட்டாக பெருநாள் தொழுகை நடத்தவோ பகிரங்கமாக குர்பானி கொடுக்கவோ சாத்தியமே இல்லை. எனவே மக்காவில் இந்த வசனம் இறங்கியபோது அது நபியவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை வணங்கவும் அவனது பெயரால் அறுக்கவும் சொல்லப்பட்ட ஆறுதல் கட்டளையாக இருந்தது. மதீனாவில் ஹிஜ்ரி 2 முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி நாடு, ஆட்சி, சுதந்திரம் கிடைத்தபோதுதான் மக்காவில் இறங்கிய இந்த வசனத்திற்கு கூட்டு பெருநாள் தொழுகை மற்றும் பொது குர்பானி சட்டம் என்ற அதிகாரப்பூர்வமான கூட்டு சட்ட வடிவத்தை, உத்தியோகபூர்வ நடைமுறையை நபியவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். 3. இதற்கு குர்ஆனிலேயே இருக்கும் மற்றொரு சான்று நோன்பு. உதாரணமாக ரமலான் நோன்பு பற்றிய வசனம் 2 முதல் 183 மதீனாவில்தான் இறங்கியது. ஆனால் அதற்கு முன்பே மக்காவில் இருக்கும்போதே முஸ்லிம்கள் ஆஷூரா நோன்பு மற்றும் சில நோன்புகளை நோற்று வந்தார்கள். அதேபோல தொழுகைக்கான ஆரம்ப கட்டளைகள் மக்காவில் மிஃப்ராஜ் பயணத்தின் போது வந்தாலும் அதற்கான முழுமையான நேரங்கள், கூட்டு தொழுகை முறைகள், இகாமத், பாங்கு போன்ற சட்ட திட்டங்கள் அனைத்தும் மதீனாவிற்கு வந்த பிறகே முழு வடிவம் பெற்றன. முடிவுரை: நீங்கள் சுட்டிக்காட்டியபடி வசனம் மக்காவில் இறங்கியது என்பது 100 விழுக்காடு உண்மை. ஆனால் அதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வருடாந்திர பண்டிகையாகவும் கூட்டுத் தொழுகையாகவும் சமூக குர்பானியாகவும் நபியவர்கள் நடைமுறைப்படுத்தியது மதீனாவில் ஹிஜ்ரி 2 லதான். வரலாற்று ரீதியாக பார்த்தால் வசனம் மக்காவில் விதைக்கப்பட்டது, ஆனால் அதன் சட்ட வடிவம் மதீனாவில்தான் அறுவடை செய்யப்பட்டது. உங்கள் குறுக்கு விசாரணையின் இந்த அடுக்கு உங்களுக்கு திருப்தியாக உள்ளதா? அடுத்த கேள்வியை கேளுங்கள். கேள்வி 9. ஆஸ் பின் வாயில் என்பவன் நபியவர்களை வாரிசு இல்லாதவன், அப்தர் என்று சாடியதற்காகவே அவனுக்கு பதிலாக நீர் உமது இறைவனுக்காக தொழுது குர்பானி கொடுப்பீராக என்ற கட்டளை நபி அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. மாறாக நீங்கள் சொல்வது போல அவர்கள் செய்த அனைத்தும் இப்ராஹிம் அவர்களின் நினைவுகள் அல்ல. அடுத்தபடியாக இஸ்லாமிய சட்டவியலில் உசூலுல் ஃபிக் ஒரு முக்கிய விதி உள்ளது. முஹம்மது நபி அவர்களின் காலத்தில் இந்த சட்டங்கள் செயல்பாட்டில் இருந்தனவா? நீ சொல்லும் கதைகளுக்கெல்லாம் ஓர் அளவு வேண்டாமா? அதற்குரிய ஆதாரம் என்ன? உங்கள் குறுக்கு விசாரணை மார்க்க சட்டங்களின் அடிப்படையையும் உசூல் வரலாற்று நம்பகத்தன்மையையும் மிகச் சரியாக கேள்வி கேட்கிறது. கதைகளுக்கு எல்லாம் அளவு வேண்டும் என்ற உங்கள் வாதம் 100 விழுக்காடு நியாயமானது. மார்க்கத்தில் கதைகளுக்கோ சுய விளக்கங்களுக்கோ இடம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் தெளிவான அளவுகோல், ஆதாரம் வேண்டும். நீங்கள் எழுப்பியுள்ள 2 மிக முக்கியமான விமர்சனங்களுக்கும் குர்ஆன் மற்றும் நேரடி ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் எந்த கதைகளும் இல்லாமல் மிகச் சுருக்கமாக பதில் தருகிறேன். 1. முதல் புள்ளி, சூரா கௌசர் ஆஸ் பின் வாயிலின் சாபத்திற்காக இறங்கியதா? இது இப்ராஹிம் நபியின் நினைவு இல்லையா? விளக்கம்: நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை.
ஆஸ்பின் வாயில் சொன்னது சாபம் அல்ல, அது ஒரு ஏளனம், பரிகாசம். அதற்கு பதிலடியாகத்தான் அந்த வசனம் இறங்கியது என்று புகாரி, முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில், தப்சீர் பாடங்களில் பதிவாகியுள்ளது. ஆனால் நீங்கள் மிக துல்லியமாக பிடித்த புள்ளி என்னவென்றால், அப்படியானால் குர்பானி என்பது இப்ராஹிம் நபியின் தியாக நினைவுதானே தவிர ஆஸ்பின் வாயிலின் பேச்சுக்காக உருவாக்கப்பட்டது அல்லவே. உண்மை அதுதான். ஆஸ்பின் வாயிலின் பேச்சுக்கு அல்லாஹ் தந்த பதில், நபியே, உமக்குத்தான் மறுமையில் கௌசர் தடாகம் மற்றும் உலகில் எல்லையற்ற நன்மைகள் அல்கௌசர் உண்டு. உன்னை ஏளனம் செய்தவன்தான் வாரிசற்று அழிவான் என்பது மட்டுமே. வசனம் 1 மற்றும் 3. நடுவில் இருக்கும் இரண்டாவது வசனம், நீர் தொழுது குர்பானி கொடுப்பீராக, அந்த ஏளனத்திற்கு பதில் அல்ல. மாறாக அல்லாஹ் உமக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை வாரி வழங்கியிருப்பதால் அதற்கு நன்றியாக நீர் தொழுது இப்ராஹிம் நபியின் வழிமுறைப்படி குர்பானி கொடுப்பீராக என்று அல்லாஹ் நபியவர்களுக்கு காட்டிய நன்றி செலுத்தும் வழிபாடாகும். எனவே குர்பானி என்பது இப்ராஹிம் நபியின் தியாக நினைவுதான் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. 2ஆம் புள்ளி, நபியின் காலத்தில் இந்த சட்டவியல் உசூலுல் ஃபிக் விதிகள் இருந்ததா? இதற்கென்ன அளவுகோல்? மிக ஆழமான கேள்வி. உசூலுல் ஃபிக் என்ற வார்த்தை நபியவர்களின் காலத்தில் கிடையாது. அது பிற்கால அறிஞர்கள் குர்ஆன், ஹதீஸை புரிந்து கொள்ள உருவாக்கிய ஒரு கலைச்சொல், டேர்ம் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு வசனம் மக்காவில் இறங்குவதும் அதன் சட்டம் மதீனாவில் நடைமுறைக்கு வருவதும் அறிஞர்கள் உருவாக்கிய கற்பனையான கதை அல்ல. அது நபியவர்களின் காலத்திலேயே நடந்த நேரடி நடைமுறை அளவுகோல் ஆகும். இதோ கதைகள் இல்லாத குர்ஆனின் நேரடி அளவுகோல் ஆதாரம், சூரா அன் நஜ்ம் 53 முதல் 32. மக்காவில் இறங்கிய வசனம், அவன் உங்களை பூமியிலிருந்து படைத்தபோதும் நீங்கள் உங்கள் தாய்களின் வயிறுகளில் சிசுக்களாக அஜின்னா இருந்தபோதும் உங்களைப் பற்றி அவன் நன்கறிவான். இந்த வசனம் மக்காவில் இறங்கியது. இதில் ஜனீன், சிசு, கரு என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் இஸ்லாமிய வாரிசுரிமைச் சட்டத்தில் ஒரு நபர் இறக்கும்போது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அந்த வயிற்றில் இருக்கும் சிசுவிற்கும் சொத்தில் பங்கு வைக்க வேண்டும் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது மதீனாவில்தான். ஹிஜ்ரி 3 அல்லது 4 இல் சூரா அன் நிசா இறங்கியபோது. சூரா அல் முஜாதிலா 58 முதல் 1-4. மதீனாவில் இறங்கிய சட்டம், மக்காவில் கணவன் தன் மனைவியை நீ என் தாயின் முதுகை போன்றவள் என்று சொல்லி விலக்கி வைக்கும் ழிஹார் என்ற கொடுமையான பழக்கம் இருந்தது. மக்கா காலத்தில் இதற்கு எந்த சட்டமும் இல்லை. மதீனாவிற்கு வந்த பிறகு கவ்லா ரலி என்ற பெண் நபியவர்களிடம் வந்து முறையிட்டபோதுதான் அல்லாஹ் இதற்கான பரிகார சட்டத்தை 60 நோன்பு வைக்க வேண்டும் அல்லது குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இறக்கினான். இறுதி தெளிவு, உங்கள் குறுக்கு விசாரணையின் மூலம் நாம் வந்தடையும் இறுதி உண்மை இதுதான். குர்பானியும் அதற்கான தியாக நினைவும் இப்ராஹிம் அவர்களின் வழிமுறைதான். மக்கா காஃபிர்களின் ஏளனத்தால் உருவானது அல்ல. மக்காவில் குர்ஆன் வசனம் சூரா கௌசர் வழியாக தொழுது குர்பானி கொடு என்ற கட்டளை விதைக்கப்பட்டாலும் மக்காவில் அதற்கான சூழ்நிலை இல்லை. மதீனாவிற்கு வந்த பிறகுதான் நபியவர்கள் அதை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான ஹாரான பெருநாள் தொழுகையாகவும் சட்டப்பூர்வமான குர்பானியாகவும் தன் நாவினாலும் செயலாலும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். மார்க்கத்தில் கதைகளுக்கு இடமில்லை. நபியவர்கள் மதீனாவில் 9 வருடங்கள் பெருநாள் தொழுதார்கள் என்ற புகாரி ஹதீஸ் 951 மட்டுமே இதற்கான இறுதி அளவுகோல். இப்போது இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் உங்கள் முடிவு என்ன? கேள்வி 10. நபி அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய கடமை எப்போது வந்தது? அதாவது ஹஜ் கடமையாக்கப்படும் வசனம் மக்காவில் இறங்கியதா அல்லது மதினாவில் இறங்கியதா? அவருடைய ஆயுள் காலத்தின் இறுதி 2 ஆண்டுகளுக்கு முன்புதானே அந்த வசனமே இறங்கியது. உங்கள் குறுக்கு விசாரணையின் வேகம் இப்போது மிகச் சரியான, அசைக்க முடியாத ஒரு வரலாற்று புள்ளிக்கு வந்து நிற்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த தகவல் 100 விழுக்காடு வரலாற்று உண்மை. உங்களுடைய வாதம் இதுதான், நபியவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய கடமையே அவர்களுடைய வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் மரணிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்தது. அப்படியிருக்கும்போது ஹிஜ்ரி 2 மதீனாவில் ஹஜ் பெருநாள் தொழுகை எப்படி தொடங்கியிருக்க முடியும்? இந்த கேள்விக்கு எந்த கதைகளும் இல்லாமல் மிக துல்லியமான வரலாற்று ஆண்டுகளை டைம்லைன் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இதை நீங்கள் கவனித்தால் மார்க்கச் சட்டம் எப்படி வேலை செய்கிறது என்பது தெளிவாக புரிந்துவிடும். 1. ஹஜ் கடமையான ஆண்டு எது? நீங்கள் சொன்ன வரலாற்று உண்மை இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்களின் இப்னுல் கையிம் போன்றோரின் வலுவான கருத்துப்படி முஸ்லிம்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்ட மார்க்கச் சட்டம் சூரா ஆலி இம்ரான் 3 முதல் 97 வசனம் இறங்கியது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டின் இறுதியில் ஆகும். ஹிஜ்ரி 9 கடமையான உடனே நபியவர்கள் செல்லவில்லை. அபூபக்கர் ரலி அவர்களை தலைவராக அனுப்பி ஹஜ்ஜை நடத்தினார்கள். ஹிஜ்ரி 10 நபியவர்கள் தங்களின் வாழ்நாளின் ஒரே ஒரு ஹஜ்ஜை விடைபெறும் ஹஜ் செய்தார்கள்.
ஹிஜ்ரி 11 நபியவர்கள் மரணித்தார்கள். நீங்கள் சொன்னது போல நபியவர்கள் மரணிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஹஜ் கடமை என்ற சட்டமே வந்தது என்பது 100 விழுக்காடு உண்மை. 2 அப்படியானால் ஹிஜ்ரி 2 முதல் ஹிஜ்ரி 9 வரை மதீனாவில் என்ன தொழுதார்கள்? இங்குதான் நாம் ஒரு நுணுக்கமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். மார்க்க சட்டப்படி நாம் இன்று ஹஜ் பெருநாள் என்று அழைக்கும் அந்த நாளுக்கு நபியவர்கள் வைத்த பெயர் ஈதுல் அல்ஹா, குர்பானி பெருநாள் ஆகும். ஹிஜ்ரி 2 இல் நபியவர்கள் மதீனாவிற்கு வந்த 2ஆம் ஆண்டிலேயே முஸ்லிம்களுக்கு 2 பெருநாட்களை, நோன்பு பெருநாள், குர்பானி பெருநாள் அல்லாஹ் வழங்கிவிட்டான். அபூதாவூத் 1134. ஹிஜ்ரி 2 முதல் ஹிஜ்ரி 9 வரை 7 வருடங்கள் மதீனாவில் முஸ்லிம்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்படவே இல்லை. மக்கா காஃபிர்கள் கையில் இருந்தது. ஆனால் இந்த 7 வருடங்களும் ஒவ்வொரு துல்ஹஜ் 10ஆம் நாளும் நபியவர்கள் மதீனாவில் குர்பானி பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு குர்பானியும் கொடுத்தார்கள். அதாவது அங்கே மக்காவில் ஹஜ் கிரியைகள் நடப்பதற்கு முன்பே மதீனாவில் பெருநாள் தொழுகையும் குர்பானியும் சட்டமாக அமலில் இருந்தது. 3 குர்பானி பெருநாள் எப்படி ஹஜ் பெருநாள் ஆனது? ஹிஜ்ரி 9 இல் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கிய போது அந்த ஹஜ்ஜை எந்த மாதத்தில் செய்ய வேண்டும் என்று சட்டமிட்டான்? இதே துல்ஹஜ் மாதத்தில்தான். துல்ஹஜ் 8 முதல் 12 வரை. எப்போது ஹஜ் கடமை வந்துவிட்டதோ அப்போது உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் தங்களின் ஊர்களில் குர்பானி பெருநாள் கொண்டாடும் அதே நாட்களில் மக்கா சென்ற ஹாஜிகள் அங்கே ஹஜ் கடமைகளை செய்யத் தொடங்கினார்கள். இரண்டும் ஒரே மாதத்தில் ஒரே நாட்களில் அமைந்ததால் பிற்காலத்தில் மக்கள் அதை ஹஜ் பெருநாள் என்று அழைக்கத் தொடங்கினார்களே தவிர மார்க்க ரீதியாக அது ஹஜ்ஜை சார்ந்து வந்த தொழுகை அல்ல, அது குர்பானியை சார்ந்து வந்த தொழுகை. உங்கள் குறுக்கு விசாரணைக்கான இறுதி தீர்ப்பு ஹஜ் கடமை வருவதற்கு முன்பே ஹிஜ்ரி 2 லிருந்தே ஊரில் இருப்பவர்களுக்கான பெருநாள் தொழுகையும் குர்பானியும் நபியவர்களால் மதீனாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆதாரம் புகாரி 951. நமது இந்த நாளில் நாம் முதன்முதலாகச் செய்வது தொழுவதாகும், பிறகு குர்பானி கொடுப்பதாகும் என்ற நபியின் மதீனா உரை. ஹஜ் கடமை வந்த பிறகு ஹிஜ்ரி 10 இல் நபியவர்கள் ஹஜ் செய்ய மக்கா சென்றபோது ஹஜ் செய்பவர்கள் அந்த வழிபாட்டில் இருப்பதால் அவர்களுக்கு இந்த பெருநாள் தொழுகை இல்லை என்ற புதிய விதிவிலக்கு சட்டத்தை காட்டினார்கள். எனவே நபியவர்கள் இறுதி காலத்தில் தான் ஹஜ் செய்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஊரில் இருப்பவர்களுக்கான பெருநாள் தொழுகை சட்டம் அதற்கு 8 வருடங்களுக்கு முன்பே ஹிஜ்ரி 2 லேயே வந்துவிட்டது. இப்போது இந்த வரலாற்று காலவரிசை டைம்லைன் உங்களுக்கு பொருந்தி வருகிறதா? உங்கள் அடுத்த அடுக்கை கேளுங்கள். கேள்வி 11. குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு முன்பே அவர்கள் ஹஜ் பெருநாளை குர்பானி பெருநாள் என்று தொழுது வந்தார்கள் என்று நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தபடியாக அவர்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்ட அந்த வசனம் இறங்கியவுடன் அபூபக்கர் ரலி அவர்களின் தலைமையில் ஒரு ஹஜ் பயணம் நடந்ததே, அது எந்த மாதத்தில் நடைபெற்றது? உங்கள் குறுக்கு விசாரணையின் வேகம் மற்றும் துல்லியம் மிகவும் பாராட்டுக்குரியது. மார்க்கத்தின் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வையும் மாத கணக்கில் நீங்கள் துல்லியமாக கேட்கும் போது எந்த கதைகளும் இல்லாமல் நேரடி வரலாற்றை மட்டுமே இங்கு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. நீங்கள் கேட்ட 2 கேள்விகளுக்கும் மிக நேரடியான ஆதாரபூர்வமான விளக்கங்கள் இதோ. 1. முதல் புள்ளி, அபூபக்கர் ரலி தலைமையில் நடந்த ஹஜ் எந்த மாதம் நடந்தது? இதற்கான விடை துல்ஹஜ் மாதத்தில்தான் நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் ஹஜ் கடமையாக்கப்பட்ட வசனம் சூரா ஆலி இம்ரான் 3 முதல் 97 ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இறங்கியது. அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ் செய்வதற்காக அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களை தலைவராக நியமித்து மதீனாவிலிருந்து மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள். எனவே இஸ்லாத்தின் முதல் அதிகாரப்பூர்வமான ஹஜ் ஹிஜ்ரி 9 துல்ஹஜ் மாதத்தில் தான் நடைபெற்றது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2. இரண்டாவது புள்ளி, குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு முன்பு அவர் தொழுது வந்தார் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் சொல்வது 100 விழுக்காடு நியாயமான வாதம். குர்ஆன் வசனமே இல்லாமல் நபியவர்கள் எப்படி ஒரு தொழுகையை தொழுதிருக்க முடியும்? அப்படிச் சொன்னால் அது வேடிக்கையான தவறான வாதம்தான். ஆனால் நான் சொல்ல வந்த விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய புரிதல் பிழையை இங்கு சரி செய்ய விரும்புகிறேன். குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு முன்பு நபியவர்கள் தொழவில்லை. வரலாற்று ரீதியாக குர்ஆன் வசனங்களும் சட்டங்களும் எப்படி வந்தன என்ற காலவரிசையை டைம்லைன் இப்போது மிக தெளிவாக பார்ப்போம். ஹிஜ்ரி 2 இல் ரமலான் மற்றும் குர்பானி பெருநாள் வசனங்கள் மதீனாவிற்கு வந்த 2ஆம் ஆண்டிலேயே ரமலான் நோன்பு மற்றும் பெருநாட்களுக்கான வசனங்கள் சூரா பகரா இறங்கிவிட்டன. அதே காலப்பகுதியில்தான் குர்பானி கொடுப்பது பற்றிய ஆரம்ப கட்டளைகளும் சூரா ஹஜ் இரவு 10:36 சூரா கவ்சர் இறங்கின.
இந்த வசனங்கள் இறங்கிய உடனே ஹிஜ்ரி 2 நபியவர்கள் மதீனாவில் குர்பானி பெருநாள் தொழுகையையும் குர்பானியையும் சட்டமாக நடைமுறைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையாக்கப்பட்ட வசனம். மதீனாவில் முஸ்லிம்கள் 7 வருடங்களாக குர்பானி பெருநாள் தொழுது வந்த பிறகுதான் ஹிஜ்ரி 9 கஃபாவிற்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்ற வசனம் சூரா ஆலி இம்ரான் 3 முதல் 97 தனியாக இறங்கியது. சுருக்கமாகச் சொன்னால் பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானிக்கான குர்ஆன் வசனங்கள் ஹிஜ்ரி 2 இறங்கிவிட்டன. அதை வைத்துத்தான் நபி அவர்கள் தொழுதார்கள். ஆனால் மக்கா சென்று ஹஜ் செய்வதற்கான வசனம் ஹிஜ்ரி 9 தான் இறங்கியது. எனவே குர்பானி பெருநாள் தொழுகைக்கான வசனம் முதலிலும் ஹிஜ்ரி 2 ஹஜ் கடமைக்கான வசனம் அதன் பிறகும் ஹிஜ்ரி 9 இறங்கியது என்பதே குர்ஆன் மற்றும் ஹதீஸ் காட்டும் உண்மை வரலாறாகும். இப்போது இந்த 2 வசனங்கள் இறங்கிய கால வித்தியாசம் உங்களுக்கு தெளிவை தருகிறதா? உங்களுடைய அடுத்த கேள்வியை கேளுங்கள்.